தர்மத்தை பண்ணுறதுக்கு ஸ்திரீகளால்தான் முடியும், ஸ்திரீகள் தான் பண்ணணும். இல்லாத போனால் இவன் ஏகதேசமாக ஒரு தர்மத்தை அனுஷ்டிக்க முடியாது. நிச்சயமாக அதுக்கு பொண்ணு அனுபவம். உதாரணமாக சொல்லணும், நீங்கள் ஒரு நித்தியம் பெருமாள் திருவாராதனம் பண்ணணும்னு நினைக்கிறான், அவளுக்கு பக்தி இருந்தால் தான் இந்த திருவாராதனம் பண்ணணும். அவளுக்கு பக்தி இல்லைன்னு சொன்னால் என்ன ஆகும்? நாங்கள் ஏதோ சும்மா காத்தா எழுது பண்ணி தரக்கிறீங்கன்னு கேட்டால் ஆட்சி அவ்வளோதான் அவன் பண்ண முடியாது. அதே மாதிரி இவனை சந்தியாவந்தனம் பண்ணுன்னு சொல்கிறதுக்கு முடியுமானா அவ்வளோதான் அப்படி இல்லாத போனால் முடியாது. சந்தியாவனம் பண்ணிட்டு வாருங்க அப்படின்னு சொன்னால் எல்லாம் இல்லை அப்படின்னு சொன்னால் இல்லை இல்லை நீ சந்தியாவந்தனம் என்னென்னு பண்ணோம், அதுக்கு வந்து ஒரு டம்ளர் தீர்த்தத்தை கொண்டு வைக்கிறேன், சந்தியாவனத்தை பண்ணுறேன், சந்தியாவை கொட்டிவிடுவார், கீழே கொட்டிவிட்டு அவன் என்ன பண்ணுவான். இன்னொன்று சொல்லலாம், நீங்கள் ஒன்றும் தப்பு இல்லை, நீங்கள் சந்தியாவந்தனம் பண்ணாதான் நீங்கள் மத்தியானம் சாப்பாடு சொல்லுங்க, என்ன தப்பு இல்லை. போட மாட்டேன்னா போட மாட்டேன், சாப்பிட மாட்டேன், இல்லை சார் நீ சரி சந்தியாவனம் பண்ணா வெளியே சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லுவோம், நான் எத்தனை நாளைக்கு சாப்பிடுவோம், எத்தனை நாளைக்கு சாப்பிட முடியும். அது எதுக்கு சொல்கிறோம்? அப்படி ஒவ்வொரு காரியங்களையும் ஸ்திரீகளால்தான் தர்மத்தை போட முடியும். ஒவ்வொரு விஷயத்திலையும் சொல்கிறார். ஏதாவது ஒரு காரியம் கேட்டால் ஆதில் வயசான பொம்மண்டாட்டிகள் இருப்போம், அவள் என்ன சொல்கிறாளோ அது தர்மசாஸ்திரம் விரோதம் இல்லாத இருக்கும், அதை கேட்டுக்கோன்னு ஆற்றுக்கணும் சொல்லிருக்கு. தர்மசாஸ்திரங்களில் சொல்கிற போது ஆற்றுல ஏதாவது வயசான பொம்மண்டாட்டி இருந்தான்னா அவள் சொல்கிறதுக்கு போய்டும், அதுக்கு சொல்லுவோம் ஆற்றுல உங்கள் ஆற்றுல வழக்கு எப்படி தான், அவங்க அப்பா இப்படி தான் சொல்லுவார் அப்படின்னு. சுவாமியை கேட்டால் சொல்லுவார், அவரை கேட்டால் சொல்லுவார். ஆற்றுல அம்மா இருந்தால் அம்மா இப்படி தான் பண்ணணும்னு சொல்லிடுவோம். வயசானவளாக இருந்தால் இதாண்டா அவங்க அப்பா பண்ணுவார், என்னடா அது தவறாக பண்ணுறேன் அப்படின்னு கேட்டால் அது சாஸ்திர விரோதம் இல்லாத இருப்பான். விரோதம் இல்லாத இருந்தால் அதை எடுத்துக்கணும்னு சாஸ்திரம் இருக்குது. அந்த மாதிரி ஆச்சாரம் பிரதமம் தர்மம் சமமான தர்மம். நாம் அந்த தர்மத்தை முதல் தர்மத்தை இங்கே வந்திருக்கிறவாழ்ல எல்லாருமே சந்தேகம் பண்ணுவாளோன்னு நினைக்கிறேன், நிச்சயமாக நினைக்கிறேன். பண்ணலேன்னு சொன்னால் ஏமாத்தம். அது யாரை ஏமாத்துறான்? என்ன ஏமாத்தலே ஒருத்தர் ஏமாத்துறான், அவன் ஏமாத்திக்கிறான். யாரும் சந்தியாவந்தனம் பண்ணாத இன்னைக்கு இருக்கமோ, ஒரு வேளை சந்தியாவந்தனம் பண்ணலை, 3 வேளை சந்தியாவந்தனம் பண்ணலைன்னா அசுச்சி சர்வகர்மசு, அவன் அதுக்கப்புறம் ஒன்றும் பிராப்பானே இல்லை, அவன் பள்ளியாக தான் இருக்காங்க. 3 வேளை அதுக்கு சாஸ்திரம் இருக்குது. ஜாதி சண்டாளனை காட்டிலும் கர்ம சண்டாளனுக்கு தான் பலன் ஜாஸ்தி, தோஷம் ஜாஸ்தி. ஜாதி சண்டாளன்னு சொன்னால் இருக்கக்கூடிய பறையனாக இருக்கக்கூடியவனுக்கு அவனுக்கு தோஷம் உண்டு, அவனை பார்த்தா ஸ்நானம் பண்ணுறான். இந்த கர்மச்சண்டாளனை பார்த்தா ஸ்நானம் பண்ணலை, கர்மச்சண்டாளன் சித்தாந்தம் கொண்டவனை பார்த்தா ஸ்நானம் பண்ணி ஆகணும். நான் அவனை பார்த்தா இவனுக்கு தோஷம் ஜாஸ்தி. அது தர்மசாஸ்திரத்தில் இன்னொரு பெரிய விஷயம் கொடுவோம். ஒரு தலைமுறையாக ஒரு சூத்திரன் பிராமணனுடைய வீட்டில் 8 தலைமுறை வேலை செஞ்சு விட்டான்னா 8வது தலைமுறையில் அவனுக்கு உபநயனம் பண்ணி வைக்கலாம்னு தர்மசாஸ்திரம். எப்படி ஒரு தர்மசாஸ்திரங்களில் இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டால் 8 தலைமுறை நம்ம மாதில் ஒரு குடியானவன் வேலை செய்கிறான் அப்படின்னு சொன்னால் குடியானவன் வேலை செஞ்சால் 8வது தலைமுறையில் அவனுக்கு உபநயனாதி சம்ஸ்காரங்கள் பண்ணி வைக்கலாம்னு தர்மசாஸ்திரம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இவனுடைய வாழ்வை பழக்க வழக்கங்கள் தான் இதுதான் வருமே தவிர அவனுக்கு தோஷமான பழக்கங்கள் இருக்காது, பண்ணலாம்னு தர்மசாஸ்திரம். இப்போ நாமெல்லாம் சூதரனை காத்தான் போகிறோம், நமக்கு நம்ம தர்மத்தை அவன் நோட்டிக்கிறான், அவன் தர்மத்தை பண்ணிக்கிட்டு நேற்று ஒரு ரொம்ப பரம பாகவதன் அந்த பையன் கேட்குறப்ப அது சந்தோஷமாக இருக்குது. அவன் அங்கே இருந்து பண்ணுறான், சுவாமி நான் பூனல் போட்டுக்கணும்னு நினைக்கிறேன்னு கிட்ட ஒரு கேட்குறான். பரம பாகவதம் பெருமாடத்தில் அச்சஞ்சலமான சரணாகதியில் தத்துவம் அவன். இப்போதான் 1.5 வருஷம் இன்னும் செஞ்சு சமாசம் பண்ணி பரஞ்சாசம் பண்ணிட்டதுக்கப்புறம் எனக்கு என்ன பண்ணணும், எனக்கு என்ன நியமம் சொல்லுவோன்னா கண்டப்படா சாப்பிடப்படாதரா, நித்தியம் காத்தால் அஷ்டாட்சார யோகம் பண்ணணும், பெருமாளை சூரிய காத்தால எழுந்து குளிச்சுட்டு சூரியனை பார்த்து ஒரு ஐக்கியம் சூரியாயமாக இது மாதிரிக்கும் ஒரு தீர்த்தத்தை உடனுண்டா, வேறு ஒன்றும் காரியம் கிடையாது, இது உன்னுடைய தர்மம் அப்படின்னு அந்த பையன் நன்னா விடாத பண்ணிட்டு இருக்கான். அவன் இன்னொன்று கேட்குறான், விசம்மனை தவிர வேறு எந்த தெய்வத்தை போய் சேவிச்சா என்ன பலன் கொடுக்கும்னு கேட்குறான். நிஜமாக நம்ப மாட்டான். நேற்றுக்கு வந்துருந்தான் அந்த பையன் சொல்ல நமக்கு, அதாவது அது தர்மம், அவன் தான் பிரதமம். அவனுக்கு இப்போ என்ன பண்ணுறான், நமக்கு போனால் போகிறோம், நமக்கு வேறு ஒன்றும் தர முடியாது. அவனுக்கு போய்ட்றான் வேறு எந்த தேவதையை போய் அவனும் சரி, அவனுடைய இன்னொரு ப்ரொஃபஸர் ஒருத்தர் இருக்கான். 2 பேரும் இப்போ நம்ம தான் ஒரு வருஷத்துக்குள்ளே தான் சுமாசனம் பரண்யாதம் பண்ணிட்டான். எனக்கு ஒன்றும் தோணல். அதுக்கு மேலே சொல்கிறான், வேறு ஒன்றும் இல்லை, ஏதாவது கஷ்டமாக இருந்தால் இங்கே ஆச்சாரியனை வந்து சேவிச்சுட்டு போயிட்டேன்னா போகிறோம், வேறு ஒன்றும் வாண்டான்னு தோணுறது எனக்கு. அது நிச்சயம் எனக்கு நடத்தி கொடுக்குறது. வேலை கிடைக்கால அப்படின்னா கிடைக்கலாம்னு இப்போ வந்து பெருமாள் விசம்மனுடைய அனுகிரகம் அழகனுடைய அனுகிரகம் வேலை கிடைச்சி கொடுத்தோம். நாங்கள் தான் எதுக்கு சொல்கிறேன், நம்மளுடைய தர்மத்தில் சேயான் ஸ்வதர்மா, நம்ம தர்மமானது ரொம்ப வசந்த தர்மம். இந்த தர்மத்தில் நமக்கு எல்லா விதமான ஒரு அனுகூலங்களும் வேதங்கள்லையோ சாஸ்திரங்கள்லையோ புராணங்கள்லையோ ஆழ்வார்களுடைய சீசுக்திகள்லையோ சொல்லி கொடுத்துருக்கா. ஆனால் நமக்கு என்னன்னு கேட்டால் இந்த ஒன்றும் கர்மானுஷ்டானம் பண்ணணும், அதனால இதுவாகும் சொல்கிறேன். கர்மாவுக்கு இது வேதாந்தத்தில் சிவாஷயத்தில் சொல்லுவது என்ன பண்ணுறார், அதாவது அதீத சாங்க சரஸ்க வேதஸ்ய அதிகத அல்பாஸ்திர பலத்வாது உபரிதன சஞ்சாத மோட்சஸ்ய விலாசஸ்ய
இது பிரம்ம ஜிக்ஞாசா ஜனந்தர பாவம். அதாவது என்னன்னு கேட்டால் சாஸ்திரங்கள்லாம் வாசிச்சுக்கணும், வாசித்து இந்த கர்மானுஷ்டானங்கள்லாம் பண்ணணும். இந்த கர்மானுஷ்டங்கள்லாம் பண்ணினதுக்கு பிறகு இந்த கர்மானுஷ்டானங்கள்லாம் அல்பமான ஸ்திரம். என்ன பண்ணுவான், இது அக்னிஹோத்திரம் பண்ணுறான், சோமயாகம் பண்ணுறான்னா சோமேன சொர்க்கம் பாவே. சோமயாகத்தினால சொர்க்கலோகத்துக்கு போகலாம். சொர்க்கலோகத்துக்கு போனால் என்ன, க்ஷீணே புண்ணியம் மர்த்தியலோகம் பிரவிசதி. இவனுடைய புண்ணியமானது அங்கே எத்தனை நாள் இருக்கோ அத்தனை நாள் அங்கே இந்திரலோகத்தில் எல்லா சந்தோஷத்தையும் அனுபவிக்கலாம். முடிஞ்சு போச்சா திருப்பி அவன் கெல்த்தா கொடுத்துருவான். அதுக்கு போ, இங்கே உங்கள் இடம் இல்லைன்னு. புனரபி மனநம் புனரபி ஜனனி ஜனதேசையா, இப்படி திருப்பி இவனுக்கு சேர்த்து வரணும். அதனால என்னன்னா இந்த மாதிரி கர்மாக்கள்லாம் அல்பமான ஸ்திரமானமாச்சு. அதனால மோட்சத்துக்கு ஒன்றுன்னு சொன்னால் எம்பெருமானுடைய திருவடியை நாம் பிடிச்சுக்கணும் அப்படிங்கிறதாக நமக்கு சொல்கிறான். ஆனால் நமக்கு என்னது, மோட்ச மார்க்கத்தில் பிரபத்தி மார்க்கத்திலையும் பக்தி இல்லை, கர்மானுஷ்டானங்களையும் கேட்டால் இவன் என்ன உண்டா சர்வகர்ம தியாகம். சுவாமி சாதிச்சுட்டார், கிருஷ்ண பகவான் சாதிச்சுட்டார், சர்வதர்மான் பரித்தியஜ்ய மாமேகம் சரணம் பிரஜன்னு சொல்லிவிட்டான். அதனால் சந்தியாவனம் கொண்டு நான் பண்ண வேண்டாம், பெருமாள் மோட்சத்தையும் கொடுத்துருவான் அப்படிங்கிறான். சத்தியானம் பண்ணலைன்னா மோட்சத்துக்கு கொடுத்துருவானா, மோட்ச சித்தந்தான். நம்ம பிரபத்தி பண்ணினா மோட்சம் சித்திக்காதுன்னு சொல்லலை. ஆனால் சந்தியாவந்தனம் பண்ணலைன்னா அதுக்குள்ள பனிஷ்மெண்ட்டை அனுபவிக்க வேண்டிய நிர்பந்தம் வரணும், அனுபவிச்சே ஆகணும். எந்த ஒரு காரியங்களே நாம் ஒழுங்காக பண்ணினோம்னா இந்த பாவமானது நம்ம விட்டாது. நமக்கு இப்போ பிரபத்திக்கு அப்புறம் பாவம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறான், நம்ம அப்புறமும் பாவம் தான் பண்ணிட்டு இருக்கோம். அந்த பாவம் போகணும்னா என்ன சொன்னால் சந்தியாவந்தனாதி கர்மாக்கள் பண்ணினார் துளி வீதமான கர்மம். இப்போ அக்னிஹோத்திரம் பண்ணு, உபாசனம் நிச்சயம் உபாசனம் பண்ணுவா அப்படின்னு சொல்லலை. அதெல்லாம் பண்ண வேண்டியது, பண்ண அப்படி எல்லாமே பகவன் முகோல்லாசம். அவனுக்கு என்ன உண்டா, வரதராஜர் எங்கே இருந்து உண்டானார், தேவாதிராஜன் சொல்கிறோமே பெரிய பெருமாள், அதாவது காஞ்சி வரதராஜ பெருமாள், அவர் எந்த இடத்துல உண்டானார், கர்மானுஷ்டானம் முக்கியங்கிறதுக்கோசரம் சொல்ல வர அதான் வபோல்லாச பரிமித வாசிதாதர வல்லபம் முகம் வரதராஜஸ்ய முக்தஸ்மேர மகா உபாஸ்மே. அதாவது பிரம்மா யாகம் பண்ணிட்டு சதுர்முகம் பிரம்மா யாகம் பண்ணிட்டுருக்காரு. யாகம் பண்ணிட்டு உத்தரவேதிக்குள்ளே உதித்தார் வந்தார். அந்த யாகம் பண்ணுற போது உத்தரவேதின்னு ஒரு இடம், இந்த யாகசாலைகள்லாம் நாம் ஆசிரம ஸ்வீகாரம் பண்ணுற போது யார் பார்த்தாலும் அவளுக்கு தெரிஞ்சிருக்கலாம் இந்த யாகம்னா ஸ்ரௌத விஷயம்னா என்னன்னா நாம் ஏன்னா நாம் வந்து பூர்வாசிரமத்தில் யாகங்கள்லாம் பண்ணினதுனால அந்த ஸ்ரௌத விஷயத்தில் அங்கே அனுஷ்டானம் பண்ணுற போது பார்த்தோம். அப்போ உத்தரவேதின்னு ஒன்று உண்டு. அந்த உத்தரவேதியில் பெருமாள் என்ன பண்ணாராம், இவர் வந்து பப்பா யாகம் பண்ணியிருக்கான். பப்பா யாகம் பண்ணோடனே அந்த பபை எடுத்து யாரும் சாப்பிட்டுருக்கார். பபோல்லாச பரிமிதா, அந்த பபையை சாப்பிட்டதுனால ஆச்சரியமான வாயு ரொம்ப வளர்ந்துருக்கான். பபோல்லாச பரிமித வாசிதான். அதனால என்ன பண்ணுவான், யாகங்கள் போய் அதாவது கர்மாக்கள் நாம் பண்ணணும் அப்படிங்கிறது போய் அந்த யாகங்களை போய் பார்த்தா யாகங்களில் அந்த ஹவிசுது பப்பேன்னு பேர். அதை எடுத்து அதாவது பசுன்னு வேதங்களில் பசுன்னு சொன்னால் ஆட்டுக்கு தான் பேர். அதை எடுத்து அது பண்ணினா என்ன பண்ணுறோன்னா அது அங்கே ஹோமம் பண்ணுற போது பார்த்தோம் நல்ல சுகந்தமாக வாசனை வரும். பாக்கி இவங்க கஷாப்பு கடை இந்த இங்கே கடைகள்லாம் இதே பண்ணுற போது நம்ம ரோட்டில் போகும்போது துர்க்கந்தம் நமக்கு ஏற்படுது, அங்கே ஏற்படவே ஏற்படாது. அங்கே யாகம் பண்ணுற போது அந்த யாகங்களில் வந்து விசாரித்து பார்க்குற போது பார்த்தா தான் அது அனுபவிக்கும். அது எதுக்கு, இப்போ கர்மானுஷ்டானம் பண்ணினதுனால அதனால் வாசிதாதர வல்லவம், அதனால் ரொம்ப வாசனையான கீழ் உதடு ரொம்ப வாசனையாக இருக்கான். முகம் வரதன் அது பண்ணினதுனால இருக்கார், ரொம்ப சத்தோடு ரொம்ப உற்சாகமாக இருக்கான் எம்பெருமான். அப்புறமேட்ட வரதராஜம் உபாஸ்மே அப்படின்னு எதில் அந்த கர்மானுஷ்டானம் பண்ணின யஜ்ஞவேதியில் தான் எம்பெருமான் ஆவிர் பவிச்சான். வேதம் சொல்றது யஜ்ஞோவை விஷ்ணு யஜ்ஞமே பாபருந்து. இப்போ யஜ்யம்னா என்னடானா பகவான் தான், பகவான்னா யஜ்யம். அப்படி எந்த யஜ்யம்னு சொன்னால் சரி, யாகம் பண்ணினா தான் யஜ்யம் இல்லை. சந்தியாவந்தனம் கூட ஒரு யஜ்யம் தான், சந்தியாவந்தனும் ஒரு யஜ்யம். அப்போ இப்போ கூட சாப்பிட்றது கூட ஒரு யாகம் தான். சாப்பிட்றது கூட நம்ம சாப்பிட்றோம், அதுவும் பிராணாக்னி ஹோத்திரம் தான் சொல்லியிருக்கோம். சாப்பிட்றது கூட ஏதோ இதுக்கோசரம் சாப்பிட்டா அதுக்கோசரம் சாப்பிடல. நாம் என்ன பண்ண சிறப்பு தெரியுதில்ல, சாப்பிட்ற போது சில நல்ல மகான்கள் சொல்லுவாங்க, ரெண்டு ஒன்று மட்டும் கோவிந்தா கோவிந்தா பகவன் நாமா வச்சுட்டு தான் சாப்பிடுவோம். அந்த மாதிரி இருந்தால் அது என்ன ஆகும், ரொம்ப வசதியாக போகும். அப்படி எந்த ஒரு காரியத்தை நாம் ஆரம்பிக்கிறத பண்ணுறதா இருந்தாலும் முதல்ல ஆச்சாரமாக அந்த கர்மாவை பண்ணணும். கர்மா பண்ணலேன்னு சொன்னால் எந்த விதமான பலன் நாம் பாக்கி எதை பண்ணினாலும் அதுக்கு பலனாக வராது. பலன் வராது எப்படி தெரியும், இல்லை இப்போ பண்ணினதுனால பலன் எப்படி வரும்னு கேட்டீங்கன்னா நிச்சயம் பலனானது அனுபவமானது. அப்போ மீமாம்சன் சொல்லும்போது அபூர்வம் நம்மறியாமல் ஒரு பலனானது நமக்கு நிச்சயம் கிடைக்கும். அது நமக்கு தெரியாது. நாம் இப்போ இன்னைக்கு ஒருத்தர் சௌக்கியமாக இருக்கான்னு சொன்னால் நான் சந்தியாவந்தனம் ஒன்றும் இல்லையே, நான் சௌக்கியமாகத்தான் இருக்கேன் அப்படின்னு இவன் சொன்னான்னா இவா பெரியவாள் பண்ணின புண்ணியம் இல்லை, இவன் ஜென்மாந்திரத்தில் சுகிருதம் பண்ணியிருக்கிறான். இல்லாத போனால் நிச்சயம் அதுக்கு தான் யாருடைய தரித்திரனாவத்தன் இருக்கான், அவன் தரித்திரனை மாற்றி விடணும்னு எம்பெருமான் திருவுள்ளம்பத்தினா கூட அவனுடைய பிராரப்தமானது எப்படி இருக்கோ அதுபடி தான் நடக்கும். உதாரணம் சொல்லுது உபநிடத்தில் ஒரு மகா தரித்திரர், அவன் வந்து நித்தியம் உஞ்சுபர்த்திக்கு போனால் கூட அவனுக்கு அரிசி போடுறவாள் கிடையாது.
அவனுக்கு இவனுடைய அதிர்ஷ்டம் இவன் அவ்வளோ போட மாட்டான் அப்படின்னு. இப்போ பிராட்டி ரொம்ப கிருபையாக உள்ளவள். எம்பெருமானிடத்தில் நமக்கு சிவாஜி பண்ணவளுக்கு உடகாரமாக இருந்து சிவாஜி பண்ணக்கூடியவள் பிராட்டி தான். அவளுக்கு கேட்டாலாம், நீ ரொம்ப இதுவாச்சே, இவனுக்கு ஒரு தரித்திரனா இவ்வளவு தரித்திரனா இருக்கானே, இவனுக்கு ஏதாவது உபகாரம் நீ பண்ணக்கூடாதா அப்படின்னு. நான் பண்ணினா கூட அவனுடைய பிராரப்தம் அந்த உபகாரத்தை ஏற்றுக்க முடியாது அப்படின்னா. அப்படியெல்லாம் இல்லை, நீ திருவுள்ளம் பற்றினா பண்ண முடியாதான்னு என் பெருமாள் பிராட்டி கேட்டா. சரி உனக்கோசரம் சொல்கிறேன், ஆனால் அது மாற்ற முடியாது எனக்கு, நான் உனக்கோசரம் சொல்கிறேன், நீ என்ன பண்ணினாருன்னா அவன் நிச்சயம் ஒரு எந்த தெருவில் இதுக்கு வருவனோ உஞ்சுவரத்துக்கு வருவனோ அந்த தெருவில் ஒரு படம் மூட்டையே போட்டால் இது அவன் எடுத்துன்னு போட்டோம், இதையும் எடுக்க மாட்டான், நீ வேணா பாருன்னு தாயார்கிட்ட சொல்கிறேன். இல்லை இல்லை அதெல்லாம் இல்லை, நீ பண்ணோம், நீ உபகாரம் பண்ணலாமே நான் போட்டேன். இவன் என்ன பண்ணால் அதுக்கு ஒரு 15-20 அடி முன்ன நமக்கு கண் தெரியாத போனால் எப்படி நடப்போம்னு தீர்மானம் பண்ணி. கண் தெரியாத போனால் எப்படி நடப்போம்னா இந்த 20 அடி தாண்டி கட்ட திறந்தான். என்ன பண்ண முடியும்? இவனுடைய பிராரப்தம். அதுக்கு எதுக்கு சொல்கிறேன், நம்மளுடைய பிராரப்தமானது நம்மை விடாது. அந்த பிராரப்தத்தில் நாம் என்ன பண்ணணும், நல்லது பண்ணினா தான் அந்த பிராரப்தமானது நம்மகிட்ட சீக்கிரமாக விலகணும். இல்லாத பண்ணி பெருமாள் மோட்சம் கொடுக்குற போது நம்மளுடைய பாபங்கள் எல்லாம் போச்சு விடுறேன்னு. ஆனாலும் கூட என்ன பண்ணுறார், பிராரப்தமான பலத்தை இந்த ஜென்மாவிலே அனுபவிக்க முடியுமாக பண்ணி விடுவேன் அப்படின்னு தான் இருக்குது. பாக்கி சஞ்சிதமான பாபங்கள் போகும், பிராரப்தமான பாபங்கள் போகாது. அது அனுபவிச்சே ஆகணும். அதுக்கு அனுபவிக்கணும்னா அனுபவித்து அதனுடைய சிரமங்கள் இல்லாத இருக்கணும்னா என்ன, கர்மானுஷ்டானம் அவசியம். இந்த கர்மானுஷ்டானம் பண்ணாத எந்த ஒரு காரியம் பண்ணினாலும் சில பேர் பார்க்குறேன், நான் நித்தியம் பெருமாள் ஆறாம் பண்ணேன் சுவாமி அப்படிங்கிறா. இன்னும் சந்தியானம் பண்ணினா சந்தியானம் பண்ணு, சந்தியானம் பண்ணால் அது என்ன தனியாக உட்டானம் பண்ணி என்ன லாபத்தாகும். இப்போ நாமளும் அந்த மாதிரி தான் சொல்லிட்டுருக்கோம். நம்ம பவுண்டிகுணம் ஆசிரமத்தில் பரவாகோட்ட சுவாமிகிட்ட போனால் முதல்ல கேட்டாகும், நீ சந்தியானம் பண்ணுறியா, இல்லைன்னா சந்தியானம் பண்ணல, 4 நாள் சந்தியானம் பண்ணிட்டு வா, சமாசிரம் பண்ணுறேன் அப்படின்னு தான் சொல்லியாது. அந்த மாதிரி இப்போ நாம் அப்படி தான் இங்கே சொல்லிட்டுருப்போம். நாம் இப்போ எங்களோட வரபோது நேற்றுக்கு கூட இப்போ இந்த நாள் கூட ஒரு பரண்யாசம் பண்ணிக்கு வந்தவர்கிட்ட 60-70 வயசு இருக்கும். எனக்கு ஆம்பியா போட்டால் ஒன்றுலேயே புத்தி தோணலைன்னா, ஏன்னா ஆம்பியா போட்டால் சந்தியானம் பண்ணாதேன்னு சொல்லிட்டு போனலன்னு ஆம்பியா போட்டால் சந்தியானம் பண்ணாதே போட்டால் மனசுக்கு வருது தான். தாம்பத்தியத்தில் இவ்வளோ அவள்கிட்ட ரொம்ப பிரியமாக தான் இருந்திருக்கான்னு எல்லாம் இருக்கான். ஆனாலும் கூட நீ சந்தியாதனம் பண்ணால் அவர் நல்ல விதி அடைவள்னா, நீ சந்தியாதனம் பண்ணிங்கன்னா இன்னொன்று தர்மத்தை ஸ்திரீகள் தள்ளலாம் அப்படின்னு சொன்னேன்னு கேட்டால், அவன் சந்தியாதனம் பண்ணால் அதை பலன் பாதி உங்களுக்கு உண்டு. உங்கள் ஆத்துக்கார் இவர் சந்தியாவந்தனம் பண்ணார்னா இவருடைய பலன் பாதி இவளுக்கு உண்டு அப்படின்னா, இப்போ உங்களுக்கு லாபமா நஷ்டமா நீங்கள் என்ன பண்ண சொல்லணும், அதை நீங்கள் தான் பண்ண சொல்லணும். சந்தியாவந்தனம் பண்ணுங்க, சந்தியாவந்தனம் பண்ணுறீங்க. ஏன்னா நம்ம சுயலாபம். இப்போ நாம் என்ன பண்ணுற பிரார்த்தனை பண்ணுறோம், நம்மகிட்ட இப்போ பிரமாண்டத்தில் பிரார்த்தனை பண்ணுறோம், நம்முடைய சிஷ்யாள் எல்லாரும் சௌக்கியமாக இருக்கணும், நல்ல பணக்காரர்களாக இருக்கணும், சௌரியமாக இருக்கணும். என்ன காரணம், பெருமாளுக்கு கைங்கரியம் நீங்கள் பண்ணலாம், 10 ரூபா பணம் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் என்ன பண்ண பொம்முடாட்டி, நீ சந்தியாவந்தனம் பண்ண, அவன் சந்தியாவந்தனம் பண்ணினான், என்ன நல்ல காரியம் பண்ணினாலும் அதனுடைய பலன் பாதி உங்களுக்கு உண்டு. அவன் பண்ணுற கட்ட காரியத்தினுடைய பாபம் உங்களுக்கு வராது. ரொம்ப சாஸ்திரத்தில் தெரியுமா, பொம்முடாட்டிகளுக்கு தான் ரொம்ப வேதத்திலேயோ இதுலேயோ பெருமண்டாட்டிகளுக்கு தான் சுவாதந்திரியம் கொடுத்துருக்கு. அவன் பண்ணுற புண்ணியத்தினுடைய பலன் பாதி உண்டு, அவன் பண்ணுற பாபத்தினுடைய பலன் கிடையாது. நீங்கள் பண்ணுற பாபத்தினுடைய பலன் பாதி அவனுக்கு உண்டு, நீங்கள் பண்ணுற புண்ணியத்தினுடைய பலன் அவனுக்கு கிடையாது. அப்படின்னா யாருக்கு சௌரியம் பண்ணி கொடுத்துருக்கு அப்படின்னா அவனை சந்தியாவந்தனம் பண்ண சொல்கிறதோ பெருமாள் திருவாராதனம் பண்ண சொல்கிறதோ இன்னொன்று உங்களால் முடியும். ஏன்னா அதே மாதிரி தான் திருத்தி இந்த வார்த்தை சொல்லுடைய வாழ்க்கைலாம் கேட்டு இதுவாக இருக்கும். ஸ்திரீனாஞ்சு சித்தம் பொம்மண்டாட்டியுடைய மனசை லோக தெய்வத்தினாலேயே கூட புரிஞ்சுக்க முடியாது. அப்பேற்பட்ட ஆழமான மனசு. ஏதோ சினிமாவில் கூட பாடுவோம்னு சொல்கிறான், ஆழமையா இது ஆழ்ந்து பொம்பளை மனசு ஆழம்னு பாடுவோம்னு சொல்கிறான். அந்த மாதிரி என்னன்னு கேட்டால் ஸ்திரீனாஞ்சு சித்தம், ஸ்திரீகளுடைய பொம்மண்டாட்டியுடைய மனசை லேசிலாக புரிஞ்சுக்க முடியாதுன்னு சொல்கிறான். அப்படி இருக்கிற போது உங்களால் முடியும்னா எந்த காரியமானாலும் முடியும். நீங்கள் மனசு வைக்கலைன்னா கருத்தமாக அனுஷ்டானம் முடியாது. தர்மானுஷ்டானம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி இவர் ஒரு 10 ரூபா பணம் கொடுக்கணும்னு சொன்னால், பணத்தை கொடுக்குறத அதாவது பெருமை கொடுத்தா அது இதுவாகாது. எல்லாத்தையும் என்னொன்னா சம்பிரததே நமஹா, எனக்கோசரம் இல்லைன்னு கொடுக்கணும். அதுக்கு 6 ஜலம் சேர்க்கணும். அவள் ஜலம் சேர்த்தா தான் முடியும். ஆற்றுல இருக்கிற பொம்முடாட்டியானவள் ஜலம் சேர்த்து நீ இது பண்ணுதுனா, அதே மாதிரி இன்றைக்கி யாருக்காவது ஒருத்தருக்கு சாதம் போடணும் அப்படின்னு அவர் நினைச்சாராக்கும், அவரால் ஏகதேசமாக சாதம் போட்டுற முடியாது. உள்ளே போய் கேட்டுக்கணும், சாப்பிட வர சொல்லட்டுமா, இதாக பண்ணுறியா, இல்லைன்னா இந்த பொம்முக்கு வேறு வேலை இல்லையா, யாரும் அடிச்சுன்னு கேட்கக்கூடாது. அதுக்கு எதுக்கு சொல்கிறேன், தர்மத்தை அனுஷ்டிக்க முடியணும்னு சொன்னான். இவன் அனுஷ்டிக்கணும்னு ஏகதேசமாக நினைச்சான்னாலும் புருஷன் அதுக்கு பத்னியினுடைய அனுகூலம் இல்லாத போனால் எந்த தான் ஒரு சற்றேனும் ஏறுமாறாயும் கூறாமல் சன்னியாசம் கொள்ளணும். உடையவர் ஆதில் அவள் சரியாக இல்லை, ஏன்னா திருக்கட்சிக்கு நமக்கு சாதம் போட்டு அந்த இடத்த தொடச்சி கிடச்சி பண்ணினா, அதனால் இவளுக்கு பாகவதன் இடத்துல அபிமானம் இல்லை, இவளோட நாம் கொடுத்து நடத்துறது தப்பு, அதனால் சன்னியாசம் போகிறான்னு சொல்கிறான். ஆனால் அது அர்த்தம் இல்லை, அங்கே வேறு காரியங்கள்லாம் இருக்குது. நாம் ஏதோ ஒரு பரம்பரை இது மாதிரி ஒரு கதையை சொல்லிவிடுவோம். அதுவும் ஒரு காரணம். ஏன்னு கேட்டால் எந்த ஒரு காரியத்திலையும் நமக்கு அனுகூலமாக நம்மளுடைய செல்வத்தை அனுப்பிச்சிடணும்.
அந்த அனுசூலம் பண்ணினா என்ன ஆகும்னு கேட்டால் கிரகம் சுபிக்ஷமாக இருக்கும், நம்மளுடைய வம்சமானது நன்னாகும். அதான் நல்ல படிப்பா. ஒரு காலத்தில் ஒரு குழந்தை தப்பு தவறுமா வேறு ஏதாவது இதில் போகிறான் இன்னொன்றில் போகிறான் அப்படின்னு சொன்னால் அதுக்கு காரணம் என்ன? நாம் பண்ணுற புண்ணிய பாவங்களுடைய இதுக்கு தகுந்த மாதிரி தான் பலன் கொடுக்குறானே தவிர அதுக்கு மாறி பலன் நமக்கு கிடைக்கல. எதுவும் செய்கிறதெல்லாம் நம்ம செய்கிறதெல்லாம் நம்மளுடைய சந்ததிகள் நன்னா இருக்கணும், நாம் நன்னா இருக்கணும். இப்படி ஒரு காரியம் எதை கேட்டாலும் நாம் என்ன பண்ணுறோம், எப்போ நம்ம சுகத்தை தான் நம்ம பெருமாட்டை கேட்குறோம். பெருமாட்டத்திலேயாக இருக்கட்டும், தேவதைகள்கிட்டையாக இருக்கட்டும், தேவதைகள் எல்லாரும் பெருமாள் அந்தரியாமியாக எல்லா தேவதைகளுடைய அந்தரியாமியாக எம்பெருமான் தான் இருக்கான். அந்த எம்பெருமானிடத்துலையும் சரி இதர தேவதைகள்லையும் நாம் வந்து இதர தேவதைகள்னால் வேதோக்தமான தேவதைகள் காளி பிடாரி அது இதெல்லாம் சொல்லலை. வேதோக்தமான சில தேவதைகள் வருணன் அக்னி இந்திரன் அப்படின்லாம் சொல்லி எல்லாருக்குமே எல்லாமே பெருமாளுடைய பேர்னாலும் கூட அந்தந்த தேவதைகளாக ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நியமனம் பண்ணி வச்சுருக்கான் எம்பெருமான். அந்த தேவதைகள்லாம் கூட என்ன பண்ணணும்னு கேட்டால் இவனுக்கு சௌரியத்தை கொடுக்கணும்னா எம்பெருமானுடைய நியமனம் இருந்தால் கொடுக்குறது. அந்த தேவதைகளை நாம் சவிக்கிற போது என்ன பண்ணோம், அந்த தேவதைகளுக்கு நமக்கு பிரீதி பண்ணோம், அதுகளை பிரீதி பண்ணுறோம். இன்னொன்று நமக்கு என்னன்னு கேட்டால் நம்ம பற்றின தப்பை சொன்னால் ரொம்ப கோபம் வரும். யாருக்குமே நீ இது மாதிரி ஒரு தப்பு பண்ணியிருக்கேன்னு சொன்னால் கோபம் வரும். தேவதைகளுக்கு என்ன பண்ணுமா, அவள் பண்ண தப்பை சொன்னால் ரொம்ப சந்தோஷப்படுவாள் தெரியுமோ. நாம் வந்து நம்ம தப்பை சொன்னோம்னா நம்ம கோபிச்சுக்குவோம். தேவதைகள் என்ன பண்ணுவோம், தேவதை இந்திரனை கூப்பிடுறது ஒரு யாகம்னு ஒரு கர்மாவில் யாகத்தில் தேவதாக்குவானம்னு உண்டு. இந்திரனை கூப்பிடுற போது இந்திரா நீ என்ன பண்ணி தெரியுமா, அயோக்கியத்தனமான காரியம், அகல்லியை போய் கெடுத்தியோ இல்லையோ அப்படின்னா ஆஹா ரொம்ப சந்தோஷம்டா, என்னை பற்றி நீ சொல்லிட்டே நான் வந்துட்டே இருந்தான் அப்படி சொல்கிறது. வேதங்கள் அப்படி தேவதைகள்லாம் என்ன பண்ணுறதுன்னு கேட்டால் நாம் அவள் தப்பை சொன்னாலும் அவளை திருத்திக்குவா, நம்ம தப்பை சொன்னால் நமக்கு கோபம் வரும். இப்படி எந்த விஷயத்தில் போனாலும் கூட தர்மத்தையும் ஆச்சாரத்தையும், ஆச்சாரங்கிறது சரீர சுகத்தை அனுபவிக்கக்கூடியதுதான். அதே மாதிரி தர்மங்கிறது என்ன கேட்டால் நாம் தர்மஹா ரக்ஷதி ரட்சிதா, நாம் எதை பண்ணுறோமோ அது நம்மை காப்பாற்றும் நிச்சயமான விஷயம். இன்றைக்கி வந்து நாம் சௌரியமாக இருக்கோம்னு சொன்னால் நம்ம பெரியவா இன்றைக்கி இவர் சத்துவாக இருக்குல்ல, இந்த சுவாமி இன்றைக்கி நன்னா இருக்காருன்னு சொன்னால் இவா தோப்பனார் பண்ண புண்ணியம் அவர் நன்னா இருக்கார், இவர் பண்ண புண்ணியம் இவன் பையன் நன்னா இருப்பான், பையன் பண்ண புண்ணியம் பேரன் நன்னா இருப்பான். ஆனால் நாம் எங்கள் அப்பா தான் புண்ணியம் பண்ணியிருக்காரு நன்னா இருக்கட்டும் எனக்கு ஒன்றும் இல்லையே அப்படின்னா மோட்சம் அதுக்கு தான் மோட்சம் கிடைக்காதுன்னு சொன்னான். இந்த கதை அன்றைக்கி சொன்னேன், இன்னும் கூட சொல்கிறேன். அதாவது ஒரு சன்னியாசி ஒரு தேவதாசி ரெண்டு பேரும் எதிருமாக இருந்தார். ரெண்டு பேரும் ஒரே சமயம் பரமதிச்சுட்டான். இந்த என்ன பண்ணினா தேவதரி யமனுடைய தூதாள் வந்து சன்னியாசி அழிச்சுட்டு போனான். விஷ்ணு தூதாள் வந்து தேவதாசி அழிச்சுட்டு போனான். இவருக்கு ரொம்ப கோபம். நாம் சன்னியாசி பரிவிராஜகன் பரமஹம்சன் எல்லாத்தையும் தெரியும், பரமஹம்ச பரிவிராஜக சர்வோதந்திர சுதந்திரவேல் எல்லாம் நமக்கு டைட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கா. நம்ம வந்து யமபடம் அழிச்சுட்டு போகலாமான்னு இவர் கோபம். எங்களோட கூட்டம் யமனை கூட்டம் அவங்களோட தூதனை கேட்டார், என்னப்பா நான் இடம் தவறி மாறி வந்துவிட்டேன், நீ அந்த வீட்டுக்கு போகணும், நான் இங்கே வந்து விஷ்ணு தூதாள் இருக்கேன். இல்லை சுவாமி எங்கள் எஜமானன் உத்தரவு நான் அவங்கள அழிச்சுட்டு போகிறேன் அப்படின்னு விட்டான். சரி நான் உங்கள்கிட்ட பேசுகிறது நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன்னு என்ன பெரிய ஞானியோட பேசிக்கிறேன். போனார் அங்கே போனார், என்னம்மா நீ இப்படி தப்பு பண்ணினே என்னையே அழிச்சுட்டு வர சொன்னேன் அப்படின்னா, இல்லை சுவாமி தேவள் பண்ணி பாபத்துக்கோசம் தேவளை அழிச்சுட்டு வந்திருக்கேன் நான். அது நான் என்னடா பாவம் பண்ணினேனாவது, நான் தான் பரிவிராஜகனாக இருக்கேன், சன்னியாசினா நான் எல்லாத்தையும் விட்டு புத்திரேஷனா இச்சேஷனா எல்லாத்தையும் நான் விட்டுட்டு நான் வந்திருக்கேன்னா எனக்கு ஒன்றுலையுமே ஆசை இல்லை. அப்படி இருக்கும்போது என்ன பண்ணினா அவள் வந்து நித்தியமே அயோக்கியத்தனமான நித்தியம் தவறுதல் பண்ணிட்டு இருந்தா, எப்போ பார்த்தாலும் யாரும் எத்தனையோ பேர் வந்து அவள்கிட்ட இது பண்ணிட்டு போகிறான். அப்படி இருக்கிற போது நீ அவளை இல்லாத என்ன எடுத்து போகிறீங்க, வேறு ஒன்றும் இல்லை. அவள் எப்போ பார்த்தாலும் பகவத் ஸ்மரணையே பண்ணிட்டு இருந்தாள், வேறு ஒன்றும் இல்லையா. அப்பா பகவானே எனக்கு இந்த மாதிரி ஒரு ஒரு காரியத்தை கொடுத்துருக்கேன், இந்த காரியமும் உன்னுடைய திருவுள்ளந்தான் போல இருக்கு, இதில் எப்படி நீ பண்ணுவியோன்னு எனக்கு தெரியாது, எப்போ பார்த்தாலும் நினச்சிருந்தா. நீர் என்ன பண்ணினீர், அவாதுக்கு ஆறு வந்துட்டு போகிறான்னு பார்த்துட்டே இருக்கு. நித்தியம் 10 பேர் வந்திருக்கான்னு கல் போட்டு எண்ணிக்கை பண்ணிட்டு இருந்தேன். எண்ணிக்கை பண்ணியிருந்தா என்னாச்சு, உனக்கு பாவம் தான் சம்பவிச்சு. அவளுக்கு பாவம் சம்பவிக்கலை. ஏன், அவள் தர்மத்தையே சிந்தனை பண்ணினான். நீ புறத்தியாருடைய அதர்மத்தையே சிந்தனை பண்ணினீர். அது உமக்கு அதர்மமாக தோன்றது, அவளுக்கு அது சொதர்மம், சிறையான் சொதர்மா அவளுடைய தர்மம். அப்படி இருந்தும் எம்பெருமானத்தான் அவள் நினைச்சா அப்படின்னு சொன்னான். அப்படின்னா சரி எனக்கு நீ பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம்னு சொன்னார்னு உபநிஷத்தில் கதை இருக்குது. அது மாதிரி எதுக்கு சொல்கிறோம், தர்மத்தை நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு நாம் ரட்சிக்கிறோமோ அது நம்மளுடைய வம்சத்தையோ பாரம்பரியத்தையோ குடும்பத்தையோ நன்னா ரட்சிக்கும். தப்பு வழியில் போகக்கூடாது. ஆனால் நாம் தர்மத்தில் விலகினோம்னா இப்போ வந்து கலியில்
தர்மத்தை நன்னா அனுஷ்டிக்க முடியாது அப்படின்னு மட்டும் நமக்கு அனுஷ்டிக்க முடியாதுங்கிறதுக்கு அனுகூலமாக நன்னா பதில் சொல்லிக்கிறோம். ஏன்னா கலியுகம் சுவாமி, அதனால் முடியாது. கலியுகத்திலே தியஜந்தி சுவாமி கர்மாணி சாதுகம் சன தத்பராக அப்படின்னு சொல்கிறார். எல்லாரும் அவனுடைய கர்மா விடுறோம், நல்ல வாழ விமர்சிப்போம் அப்படிங்கிறா. அதனால தானே சாஸ்திரமே சொல்லிட்டு அதானே நான் பண்ணுறேன் அப்படின்னு நீ கேட்கலாம். ஆனால் அதுலேயும் எந்த முடியும், அதாவது முக்கியபட்சம் கவுனபட்சம், அதுலேயும் கவுனபட்சம்னு சொல்லியிருக்கா. நாம் இப்போ அனுஷ்டானம் பண்ணுறது எல்லாமே கவுனபட்சம் தான். முக்கியபட்சங்களே நம்மளால் பண்ண முடியல. அந்த கவுனபட்சத்தையாவது நாம் பண்ணலைன்னா என்ன ஆகும்? திருப்பி 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 சிரமங்கள் ஏற்படுவோம், கஷ்டப்படுவோம். இன்னொரு கஷ்டப்படும். அந்த கஷ்டம் வேண்டாம்னு சொன்னால் நாம் சுதர்மமான தர்மங்களை நிச்சயமாக அனுஷ்டானம் பண்ணோம். அதோடு இல்லாத இன்னொன்று, எந்த ஒரு காரியங்கள் பண்ணினாலும் கூட நமக்கு தர்ம காரியம் பண்ணினால் அதனுடைய பலன் வேறு. இப்போ ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம், கல்யாணத்தில் பெரிய ஏற்பாடு, நல்ல நல்ல அறுசுவையாக தெளியப்படுறவன ஒருத்தனை சாப்பாடு தெளியப்படுறவன பிரச்சாரத்தின ஏற்பாடு பண்ணிருக்கோம். அது எந்த மட்டும் சௌக்கியம் நமக்கு, எந்த மட்டும் சௌரியம் இருக்கும்? வாயில் சாப்பிட்டு வாய் நாக்கில் படுறவரெல்லாம் ருச்சி உண்டு. நல்ல கச்சேரி வைக்கிறோம், வாத்திய கச்சேரி வைக்கிறோம், இல்லை வாய்ப்பாட்டு வைக்கிறோம், இல்லைன்னா வேறு ஏதாவது இந்த மியூசிக்கல் பல இது வைக்கிறோம். அது எத்தனை நாடி அதனுடைய பலம்? கேட்கிறவர் எந்த பலம்? இப்படி ஒவ்வொன்றுக்கும் அந்தந்த பலத்துக்கு உண்டு. இதே வேதாத்தியனம் பண்ணவனோ, ஒரு பிராமணனுக்கோ, ஒரு நல்ல ஸ்ரோத்ரியனுக்கோ, இல்லை ஒரு பெருமாளுக்கோ ஒரு ஒரு காரியம் பண்ணினால் அதனுடைய பலன் என்ன? ஆனால் தெரியாது. சரி, இப்போ வாத்தியார்ட்ட போய் வேதாத்தியனம் பண்ண மாட்டேன், 100 ரூபா கொடுங்கிறேன், அதனால் என்ன பலன் எனக்கு தெரியலாம். ஏதோ 100 ரூபா கொடுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அதுவும் இதெல்லாம் சத்தியமான பலன். பார்த்த உடனே நல்லா தெரியப்பட்டிருக்கானா, நல்லா சாப்பிட்ட உடனே ருச்சி தெரியுது, வாத்தியம் கேட்டால் காதுக்கு இனிமையாக இருக்குது, இதுக்கு ஒன்றும் தெரியலையே அப்படின்னா இது தெரியாது. ஆனால் இது என்ன பண்ணோம்? நீ கொடுக்குற ஒரு 10 ரூபா பணத்தை வாங்கிட்டு போய் அவன் என்ன பண்ண போகிறான்? நல்ல ஸ்ரோத்திரியனாக இருந்தான்னா போய் ஏதோ கூடி தரமது வாங்கிட்டு வந்து சாப்பிட்டு என்ன பண்ணுவான்? வேதம் சொல்லிட்டுருப்போம், இல்லை அருளி செய்ய சொல்லிட்டுருப்போம், இல்லை சாஸ்திர விசாரம் பண்ணிட்டுப்போம். இதனால் பண்ண எத்தனை நாள் அவனுடைய வயத்தில் இந்த அன்னமானது, நீ கொடுத்த திரவியத்தினால் வாங்கப்பட்ட அன்னமானது இருக்கோ அத்தனை தலைமுறையை அதை காப்பாற்றிட்டு. உனக்கு 2 மணி நேரம் இருந்ததுன்னா 2 மணி நேரத்துக்கு எத்தனை தலைமுறைன்னு இருக்குன்ற அவ்வளோ தலைமுறை காப்பாற்றணும். அப்படின்னா எந்த தர்மமானது வசந்தது? எந்த தர்மத்தை நாம் பண்ண வேண்டியது? இது இப்போ படத்தில் தயாராக பண்ணுறோம், படத்தில் தயாராக பண்ணும்போது பணம் கொடு அப்படின்னு நீ கேட்குறோம்னு நீங்கள் நினைக்கலாம். இந்த படத்தை வாங்கி என்ன பண்ணுறோம்? தயாராகும். எத்தனை பேர் சாப்பிட்றா? பெருமாளுடைய நாம் தனியாக 10 பேரை கூப்பிட்டு சாதம் போட முடியுமோ நம்மளால்? இன்றைக்கி ஒரு பொதுவான இடம், படத்திரியாக இருக்கட்டும், ஆஸ்பத்திரியாக இருக்கட்டும், இடத்துலையா ததியாராதனை பண்ணுறான்னா என்ன பண்ண முடியும்? போட்ட பலனாவது நமக்கு இத்தனை பேர் 6 இன்றைக்கி 10 பேர் பணம் கட்டினா 10 பேருக்கு அந்த பலன் உண்டு. 10 பேருக்கு 100 பேர் சாப்பிட்டான்னா 100 பேர் சாப்பிட்ட பலன் அவனுக்கு ஏகதேசமாக ஒருத்தருக்கு வருது. இது மாதிரி சாஸ்திரங்கள் ரொம்ப சுலபமானத்தான் வழியை தான் நம்ம சொல்லியிருப்போம். ரொம்ப கஷ்டப்படுற வழியெல்லாம் நம்ம ஒன்றும் பண்ணலை. இந்த தர்மத்தை நாம் ஒழுங்காக பண்ணினோமானால் நமக்கு ஸ்ரேயஸ் ஏற்படுமே தவிர குறைவு ஏற்படாது. அந்த குறைவு நாம் குறைவுன்னு நினச்சோம்னா எல்லாத்துலேயும் தான் குறைவு. எதில் நமக்கு குறைவு இல்லாத இருக்கும்னு நம்ம மனுஷனுக்கு நிறைவா போகிறோங்கிற பூர்த்தியில் இருக்கிற அதில் சாதம் தண்ணி தான் போகிறோம்னு சொல்ல முடியும், வேறு ஒன்றையும் சொல்ல மாட்டான். எத்தனை கொடுத்தாலும் பணம் கொடுத்தா இன்னும் கொஞ்சம் கொடுக்கலான்னு தான் சொன்னோம். சாப்பாடு போட்டால் மட்டும் என்ன எவ்வளவு அமிர்தமாக இருந்தாலும் கூட வயிறு வைக்கினா போரும் வாண்டான்னு சொல்லணும். அதனால தான் நான் நோதக சமந்தானம்னு சொன்னேன். நான் அன்னத்துக்கும் தீர்த்தத்துக்கும் தகுந்தவான் தானம் கிடையாது. இந்த மாதிரி துவாதசியை காட்டிலும் வசந்த விரதம் கிடையாது. துவாதசியாக பரம்பிரதம் நம்ம ஆதர தெய்வதம் பரம். அம்மாவை காட்டிலும் வசந்த தெய்வதம் கிடையாது, தேவதை கிடையாது. அம்மா அதான் வேதமே மாதர் தேவோபவ பிதர் தேவோபவ ஆச்சாரிய தேவோபவ அப்படின்னு வேதம் சொல்லி கொடுத்தது. என்னன்னு கேட்டால் உலகமானது காமிக்கப்படுறது யாருனால? ஏதாவது சொன்னேன் சொன்னேன் பொம்மண்டாட்டிகளால் தான் சகலமும் நடக்க முடியும் அப்படின்னு. இந்த உலகத்தை காமிச்சு கொடுக்குறவள் யாரு? குழந்தை பிறந்தவுடனே இந்த குழந்தையை காமிச்சு கொடுக்குறவள் யாரு? தாயார் தான். அதனால தான் அவளை முதல்ல தெய்வமாக சொல்லிச்சு. அவள்னால நல்லதாக பண்ணி கொடுக்கணும். இப்போ எத்தனையோ பேப்பரில் கடவுளத்தில் சீனு இதெல்லாம் தான் இதெல்லாம் பார்க்குற வேறுனு டிவி கிவியில் பார்க்குற அதிலெல்லாம் எத்தனையோ வருதுகள். ஒரு குழந்தை ஒரு 30 வயசு 20 வயசு வரலும் இவன் தான் அவங்க தகப்பன்னு சொல்லிட்டு இருக்கான். 20 வயசுக்கு அப்புறம் இவன் அப்பா இல்லைன்னு சொன்னால் அது வரலும் அவன் இன்னும் நம்பிட்டு இருக்கான். தாயார் சொன்ன வார்த்தை, இந்த தாயாருக்கு அவ்வளோ மதிப்பு அங்கே. அந்த மாதிரி நாம் இருக்கக்கூடிய காரியங்கள் இருக்கிற போது தர்மத்தை எப்படி யார் சொல்ல முடியும்? நீங்கள் தான் சொல்லணும். நீங்கள் சொல்கிறதுக்கு இல்லை நாமே பொண்ணு இது பண்ணினாலும் இல்லை நீ அப்படி தான் இருக்கணும். ஒரு அம்மா கேட்டா, பொண்ணை ஒரு இடத்துல போய் ஒரு பையன் போய் பொண்ணை பார்த்துட்டு வந்தான். லோகம் எப்படி இருக்குது கெட்டு போகிறதுக்கு காரணங்கள்லாம் இது சொல்கிறோம். ஒரு இடத்துல போய் பொண்ணை பார்த்துக்கிட்டு வந்தான். அந்த பையன்கிட்ட சொன்னேன்டே நல்ல பொண்ணு கூட குலங்கோத்திரமாக இருக்கடா, போய் பொண்ணை பார்த்துட்டுவான்னு சொன்னான். ஆசிரமத்துக்கு வந்ததுக்கு பிறகு அவன் போய் பொண்ணை பார்த்துட்டு வந்து அழகின்னு சொன்னபடி நல்லா இருக்குது, பொண்ணு பார்த்துட்டு வந்துட்டேன்னு. மறுநாள் அவள் தாயார் வந்தா. எங்காவது பொண்ணு கேட்குறா, அவனோட ஒரு மாதம் பழகினேன்னா எப்படி என்னை பிடிச்சதுன்னு அவன் சொன்னான்னு கேட்டாங்க.
சொன்னேன் என்னம்மா அப்படி சொல்கிறேன், நீ உங்கள் காத்துக்கார அப்படி தான் பழகிட்டு கல்யாணம் பண்ணிட்டியா? சாஸ்திரம் லோகத்தில் பார்க்குறான், பார்த்தா கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதான், பண்ணிட்டதுக்கப்புறம் இப்போ பழக வேண்டியதானே அப்படின்னேன். இல்லை எங்கள் பொண்ணு கேட்குறது நியாயம்னு தோன்றது அப்படின்னா நான் பதில் சொன்னேன். அடுத்த பதில் அப்படின்னா அவன் பொண்ணை வந்து முன்ன கல்யாணம் அப்புறம் ஆகட்டும், பாக்கி எல்லா விஷயங்களும் முடிச்சுட்டு அப்புறம் கல்யாணம் முடிச்சோம் அப்படின்னு சொன்னேன். ஏன் காரணம்? நான் அவள் பழக்கத்தினுடைய காரணம். அவளை சொல்லும்போது அம்மா அச்சே நான் எப்படி நீ சொல்லலாம் அப்படின்னு அவளை கண்டித்து வைக்காத, அவள் பண்ணுறது நியாயம்தானேன்னு கேட்டால் என்ன ஆகும்? அதனால் தாயா பொண்டாட்டினார் தான் முடியும். நல்லதோ கெடுதல் பண்ணுறதுன்னு ஒன்று சொல்கிறேன். சில குழந்தைகள் கெட்டு போகிறதுனா எப்படி இருந்தாலும் தாயாருக்கு தெரியாது, நடக்கிறது இல்லை காரியங்கள் குடும்பங்களில். நாம் என்ன பொண்டாட்டியில் தோழன்னு சொல்கிறேன் நீங்கள் நினைக்க வேண்டாம். எல்லா காரணத்துக்கும் காரணமாக இருக்கக்கூடிய நல்லதுக்கும் சரி கெடுதலுக்கும் சரி நீங்கள் தான் காரணம். தெரிஞ்சுதோ? என்ன கேட்டா அவன் வந்து அழிங்கிற வந்து சின்ன அழிங்க நம்ம தான் தோழன்னு சொல்கிறேன் நினச்சிக்காதுரமா சொல்கிறேன். இல்லை லோகத்தில் தர்மத்துக்கு சொல்கிறேன், தர்மத்துக்கோசரம் சொல்லுவார். என்னன்னு கேட்டால் நாம் தான் முடியும். அந்த தர்ம தாமாரி என்ன பண்ணணும்னா 10 தர்மசாஸ்திரங்களில் சொல்லிட்டு 10ல் ஒரு பாகம் தானம் பண்ணணும். தானம் பண்ணதை நிறையா பண்ண சொல்லலை. இப்படி நான் சம்பாதிச்சது மொத்தத்தையும் நான் வந்து படத்துக்கு கொடுத்துருவோம், இல்லை கோவிலுக்கு கொண்ட கொடுவோம், அதை பண்ணு இதை பண்ணு, கோவிலே நின்றுட்டுருக்கேன்னு சொல்லலை. ஒரு 5 ரூபா பெருமாளை சேவை, ஒரு 10 ரூபா சம்பாதிச்சோமா 1 ரூபா நம்மளால் முடிஞ்ச தானம். இது பண்ணிட்டோம்னா இந்த 1 ரூபாயை கொடுத்தாலும் இந்த தானமானது நம்மளுடைய குடும்பத்தை வாழையாக காப்பாற்றும். அது பண்ணணும். இது பண்ணினால்தான் சாஸ்திரங்கள் ஒத்துக்கிறது. சாஸ்திரத்தை சுலபமான காரியங்கள், இந்த சுலபமான காரியத்தை நாம் பண்ணினோம்னா நமக்கு ஸ்ரேயஸ் ஏற்படுமே தவிர பரவாக ஏற்படாதுன்னு சொல்கிறது. இப்படி எந்த ஒரு இப்போதான் சொல்லிகிட்டே இருக்கேன். முதல்ல 40 சம்ஸ்காரங்கள்லாம் பற்றி சொல்லிட்டு தான் அப்புறம் போகிறோம். ஏதோ ஒருத்தரும் இல்லைன்னு இருக்கிறோம், 6 நாளைக்கு ஊரில் இல்லை. இதை இன்னொன்று சொல்கிறேன், இந்த காரியத்தை பண்ணி கொடுக்குறவாளுக்கு இந்த ரகுவீர் தயாள் இருக்கார். இவர் இருக்காரு, இவர் என்ன பண்ணினார், 14 கிட்ட வந்து இது மாதிரி ஊருக்கு வந்த உடனே ஏதாவது அழிங்கிற பற்றியான அனுகிரக பாஷணமாக ஏதாவது சொல்லலாமே. என்ன இப்போ ஆகட்டும் சொல்லிட்டு மறுநாள் காலத்தில் ஒரு 3 பேர் தான் வந்து உட்காந்துருந்தா. 3 பேர் வந்து உட்காந்துருந்தா கூட சரி இப்போ 3 பேர் தானே இருக்காங்கிறதுக்கோசரம் இல்லையே ஏதோ சொல்லுவோன்னு ஆரம்பித்தேன். சொல்லவுடனே அதுக்கு முன்னையே எனக்கு என்ன சுபாவம்னு கேட்டால் தர்மசாஸ்திரங்களை பூரா ஒரு 20 வருடம் நித்தியம் பிரவச்சனமாகவே சொல்லியிருக்கேன். 20 வருடம் எல்லா தர்மசாஸ்திரங்களையும் பிரவச்சனமாக சொல்லியிருப்பான். காரணம் சங்கராச்சாரிய பெரியவர் இருந்த சந்திரசேகர சரஸ்வதிகள்னு அவர் தான் சொன்னார், நீ நித்தியம் தர்மசாஸ்திரத்தை பற்றி நித்தியம் சொல்லு அப்படின்னு. நான் அப்போ சொன்னேன், நான் சொல்லுவேன். ஒரு பாட்டியம்மா வந்து உட்காந்து கேட்டுருக்கோம், வேறு ஒருத்தர் நமக்கு ஒருத்தர் கேட்க மாட்டேன். ஆனால் ஒரு பாட்டியம்மா ஒருவர் இன்னொருத்தர் ஒருவர், இவன் 2 பேரை தவிர 3ஆம் பேர் வரமாட்டேன். ஒரு நாள் நான் அவர்கிட்ட சொன்னேன், ஒருத்தருமே கேட்கலையே, இந்த பாட்டியம்மா தான் கேட்குறா, வேறு ஒருத்தரும் கேட்கலையே. இந்த தூண் கேட்குறதோ இல்லையோ நீ சொல்ல அப்படின்னு. அவர் தூண் கேட்குறதே சொல்லு இல்லையோன்னு அப்போ எனக்கு தோணலை. என்ன காரணம் சொன்னால் நாம் இந்த புஸ்தகம் பூரா பார்க்கறதுக்கு நம்ம மாற முடிஞ்சது. தர்மசாஸ்திர விஷயங்களை பூர்த்தியாக நன்னா பார்த்து இதனுடைய விஷயம் என்ன, இன்றைக்கி ஏதாவது ஒரு விஷயம் கேட்டால் பட்டுன்னு இது மாதிரி இப்படி தான் இருக்குது, நீ புஸ்தகத்தை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஞானம் ஏற்படுறதுக்கு காரணம் அந்த புஸ்தகம் நாம் சொன்னது தான். அந்த மாதிரி என்னென்னு கேட்டால் நல்லதை கேட்கணும். நல்லது பக்தாச்ச ஸ்ரோதாச்ச துர்லபகா அழி எடுத்து ரயில் கிளம்புறது ரயில் கிளம்பணும். அதனால் ஆயிடுச்சு. அதனால் பக்தா ஸ்ரோதாச்ச துர்லபா கேட்கிறவாளும் சொல்கிறவாளும் குறைவு. அதனால் நாம் என்ன பண்ணணும், முடிஞ்ச வரலாம் நல்லதை கேட்கணும், நல்லதை செய்யணும். செய்கிறதுக்கு வேணுட்டா என்ன பண்ணணும், இன்றைக்கி கேட்டால் இன்றைக்கி 10 பேர்கிட்ட சொன்னால் நாளைக்கு அது வரும் 50 பேர்கிட்ட போகும், நாளைக்கு ஒரு 50 பேர்கிட்ட போகிறோம், அது 500 பேர்கிட்ட போகும். இப்படி இந்த தர்மத்தை நாம் மேலே பிரச்சாரம் பண்ணணுங்கிற எண்ணத்தினால ஆரம்பித்தோம். இது கேட்டால் மறுநாள் வரை இதெல்லாம் சொல்கிறேன். அதை விஷயம்லாம் எனக்கு ஒன்றுமே தெரியாது. என்னோட ஏதோ இதில் கொடுத்துருக்கேன், இன்டர்நெட்டில் கொடுத்துருக்கேன், இதில் கொடுத்துருக்கேன், அதில் போய் நெட்டில் போய்டும் நெட்வொர்க்கு அங்கே என்னதோ அந்த விஷயமே எனக்கு ஒன்றும் புரியல. ஆனால் இது போட்டு கேட்டார் 4 நாள் கேட்டு எதுக்கு சொல்கிறேன், நம்ம தர்மத்தை திருப்பி அன்றைக்கி நேற்றுக்கு சொல்கிறேன், இன்றைக்கி சொல்கிறேன். ஒரு செம்படவன் மீசை வச்சுக்கூடாதுன்னு எடுத்திருக்கான். நான் அதை சொன்னேன், நீ மேசை வச்சுக்கிறது தப்புன்னு ஒரு தட்டை நான் பேசினேன். மறுநாள் இந்த ஊரில் இருக்கிறவருடைய ஒரு சிவவிஷ்ணுனுடைய சிநேகிதனாகும். நமக்கு இப்போ சிநேகிதன் ஆர்வனாக இருக்கலாம், துருக்கலாக இருக்கலாம், கிறிஸ்து மஸ்தூலியமாக இருக்கலாம், இல்லை இன்னொருத்தர் நம்மகிட்ட பள்ளிக்கூட படிப்பிலேருந்து ஒரு நாள் போயிருந்தான். அவன் கேட்டானா, என்ன ரகுபதி நீ என்னை மீசை எடுத்துக்கணும்னு சொல்லவே இல்லையா? அவன் எங்கே வெளிநாட்டில் சிங்கப்பூர்லேயோ எங்கேயோ இருக்கானா, என்ன நீ மீசை எடுத்துக்கணும்னு சொல்லலையே? நேற்றுக்கு சுவாமிகள் சொன்னார், நான் இன்றைக்கி எடுத்துவிட்டேன்னு சொன்னேன். ஒரு செம்படவன் எடுத்து விட்டான்னு சொன்னால் நாம் நம்மளுடைய தர்மத்தை எவ்வளவு நன்னா அவனும் புரிஞ்சுட்டு இருக்காங்கிறது சொல்லுவேன். அந்த மாதிரி நம்ம தர்மத்தை நாம் ஒழுங்காக அனுஷ்டிச்சு சிரேயசை அடைய முடியுமா தவிர தான் இந்த மாதிரி சொல்லுங்கிறத நம்மளுக்கு எப்படி இருந்தாலும் சொல்லிக் கொடுக்கணும், சொல்லணும், இதான் சொல்லணும் அப்படிங்கிறது. இன்றைக்கி கூட நாம் தியானம் செல்லப்பாட்டு சொல்கிற போது இன்னும் 5-6 பேர் தானே இருக்க போகிறான்னு சொன்னேன். இப்போ பார்க்குற போது சொன்னால் ஏன் நாம் இன்னும் கொஞ்சம் மினியே ஆரம்பிச்சிருக்கலாமே, வளர இருக்க போகிறான்னு தெரியலையே, 4 மணிக்கே வந்திருக்க சொல்லலாமே, சொல்லிக் கொடுக்கலாமே அப்படிங்கிற எண்ணம். ஏன்னு கேட்டால் தர்மத்தை அனுஷ்டிக்கணும், எல்லாரும் சொல்லணும். இப்போ உங்களை சொல்கிறதுக்கு என்னன்னு கேட்டால் நீங்கள் இன்னும் 10 பேர்கிட்ட இதை அதாவது டேப் எடுத்து வச்சுக்கலாங்கிற எடுத்து வச்சுட்டு இதை போட்டு வைப்பா சந்தியாவந்தம் அப்படின்னா சந்தியாவந்தம்லாம் பற்றி சொல்லிட்டு இருக்கேன். ஒரு வருஷம் 1.5 வருஷமாக சந்தியாவந்தத்தை பற்றி எழுதிட்டு இருக்கோம். நான் சொல்ல முடியாதையும் அதை பார்த்து எல்லாரும் பண்ணுறதுனால என்ன புண்ணியம் உண்டுங்கிறதெல்லாம் சொல்லிக் கொடுக்கும். அது மாதிரி எல்லாரும் பண்ணி எல்லா ஸ்ரேயசையும் அடைய முடியுமாக
எம்பெருமானுடைய திருடி வாரத்திலையும் எங்கள் ஆச்சாரியனுடைய திருடி வாரத்திலையும் பிரார்த்திக்கிறேன். ஆனால் இப்போ அடியதுக்கு என்ன வருத்தமாக இருக்குன்னா இந்த முடிஞ்சு போடுறதே இருக்கா அது ஒரு அர்த்தம். பழைய மாதிரி 4 மாதமாக இருக்கக்கூடாது சாதுர்மாசியம். ஏன்னா இப்போ அழகி சாட்சி மாதிரி 3 பேர் இருந்தது இப்போ 30-50 பேர்கிட்ட வரா.